வார்த்தைக்காக கடந்து செல்வோம். தெரிந்து கொண்ட வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனம். எசேக்கியேல் 7:5. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீங்கு வருகிறது, இதோ ஏகமான தீங்கு வருகிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, தேவ சமூகத்திலே வார்த்தைக்காக காத்திருக்கும் போது ஆண்டவர் சொன்ன எச்சரிப்பின் வார்த்தை உண்மையிலே உள்ளமெல்லாம் கர்த்தருக்குள் பூரிப்பா இருக்கிறது. ஒரு இடரான காரியம் உள்ளத்தில் இருந்தது. இன்னைக்கு சபையில், இன்னொரு சபையில் அந்த தேவதாசன் மூலமாக ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். பேசுகிற தெய்வம். நான் அந்த சபையில் கடிந்து பேசுகிறதை குறித்து நிறைய பேருக்கு ஒரு சோர்வு, அவங்க பேச்சில் ஒரு டிஃப்ரெண்ட் இருந்து. அப்போ நேற்று நைட்டு எனக்கு சரியான ஒரு தூக்கம் வரல. ஆண்டவரே, சபையை கொடுத்தீர், நான் என் மாமிசத்தில் தான் பேசுகிறனும், அதனால தான் மக்கள் இப்படி எதிர்ப்பாக இருக்கிறாங்களோ, நம்மளை பார்த்து தான் பேசுகிற போல இருக்குன்னு எங்கள் பேச்சு இருக்குத, ஒரு ஆத்மாவை நான் இழந்துருவேனோ அப்படின்னு சொல்லி பலவிதமான மனசில் போராட்டம். ஒருவேளை அவங்க என்னை விட நல்ல செபிக்கிறவங்களாக இருப்பாங்களோ, நான் தான் அப்படிலாம் பேசிட்டனோ அப்படின்னு பலவிதமான குழப்பம். நான் பெரிய தப்பு பண்ணிட்டனோ, எனக்கு அந்த காரியத்தை இன்றைக்கி எப்படியாவது விளங்க சொல்லணும்னு சொல்லி நேற்றை ஜெபமண்டு படுத்தேன். நைட்டு ஒன்றும் தரிசனம் ஒன்றும் தரல, இந்த வார்த்தையை மட்டும் கொடுத்தார். ஆனால் காலையில் ஒரு சபையில் திருவிருந்து கொடுப்பதற்காக போவேன். அங்கே போன அன்னைக்கு செய்தி அவர் இன்னைக்கு செய்தி கொடுக்கவே இல்லை. சுவிசேஷம் எப்படி பேசணும், கடிந்து கொள்ளுதலை குறித்து மட்டும் அவர் ஏற்கனவே இந்த காணிக்கையெல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு தாங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஆரம்பத்தில் ஏதோ ஆண்டவர் என்னை பாரப்படுத்துகிறாருன்னு சொல்லிகிட்டே இருக்கார். கடிந்து கொள்ளுதல் அப்படியே எனக்கு ஆண்டவர் அப்படியே பேசினார். உயிர் உள்ள தேவன் அதே ஆண்டவர் அதிகாலையில் எனக்கு தந்த வசனம்தான் இது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள்கிட்ட எச்சரிப்போடு சொல்லு, தீங்கு வருகிறது, இதோ ஏகமான தீங்கு வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொருவருடைய மனுஷர் வாழ்க்கையிலும் நமக்கு வரக்கூடிய ஆபத்தை குறித்து நம்ம மாமிசத்தில் இருந்தால் அறிய முடியாது. அடுத்து என்ன சம்பவம் நடக்கும். இப்போ இருக்கிற பாருங்க, நான் என்ன எடுத்துக்கிடுவோம், எனக்கு திடீர்னு என்ன நோயின்னு வரன்னு தெரியாது. சும்மா நேற்று வர நல்லா இருந்தாங்க, அட்டாக்கு வந்து மரித்து போனான்னு சொல்கிறாங்க. தீங்கு பல ரூபங்களில், பல வழிகளில், பிள்ளைகள் மூலமாக ரோட்டில் போகிறாங்க, ஆக்சிடெண்ட் வந்து விடுது. இப்படி பலவித ரூபத்தில் வருது. இப்போ தேசத்தில் பயங்கர தீங்கு உங்களுக்கு தெரியும். நீங்கள் டிவி பார்த்து கொண்டு இருப்பீங்க. வெள்ளத்தால், பூமி அதிர்ச்சியால், யுத்தத்தால் பல வழிகளிலும் ஜனங்கள் கொத்தா மடிந்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இப்படியாய்ப்பட்ட எல்லாத்தையும் குறித்து தான் ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை. சபை எச்சரிப்போடு சொல்லுகிறார். கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவா, தீங்கு வருகிறது, அது ஏகமான தீங்கு வருகிறது. 6வது வசனம். முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது உண்மையில் நோக்கமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்களே, முடிவு வருகிறது. பிசாசு கொண்டு வரக்கூடிய அந்த ஆக்கினை ஒரு மனுஷனால தாங்க முடியாத முடிவு. அவன் அதை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு பிரயாசப்படுகிறான். சிதறடிக்கிறவன் கண்களுக்கு முன்பாக இருக்கிறான். உன் அரணை காத்துக்கொள். ஒரு மனுஷன் எழும்ப முடியாத, இனிமேல் எழும்ப முடியாத, அருமையான சகோதரி எப்படியோ அவங்க பலப்பட்டிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை குறித்தெல்லாம் சொன்னாங்க, நாங்கள் அழுது துடிச்சதை பார்த்து இனி இந்த குடும்பம் பிழைக்காது, முடிவு அவ்வளோதான், இவங்களும் செத்து போவாங்க கொஞ்ச நாளையில். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். பிசாசு தந்திரமான காரியங்களை கையாண்டு கொண்டு இருக்கிறான். தேசத்தை எப்படியாவது அழித்து எல்லா ஜனங்களையும் ரட்சிக்க விடாமல் பாதாளத்துக்கு கொண்டு போயிடணும்னு சொல்லி அவனுடைய தீர்மானம். அதான் ஆண்டவர் எச்சரிப்போடு சொல்லுகிறார். தீங்கு வருகிறது என்று சொன்னார், முடிவு வருகிறது என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 7வது வசனம் பாருங்க. 7வது வசனம். தேசத்தில் குடியிருக்கிறவனே, அந்நாளில் விடிய காலம் வருகிறது, காலம் வருகிறது, அமளியின் நாள் சமீபித்திருக்கிறது, மலைகளில் சந்தோஷ சத்தம் இல்லை. ஆண்டவர் மறுபடியும் எச்சரிப்போடு சொல்லுகிறார். தேசத்தில் குடியிருக்கிறவனே, குடியிருக்கிறவளே, அந்நாளின் விடிய காலம் வருகிறது, காலம் வருகிறது, அமளியின் நாள் சமீபத்தில் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை அநேகவர் மைண்ட் பண்றதே கிடையாது. ஆவிக்குரிய ஜீவிதத்திலே இருக்கிற மனுஷனை விட மற்ற நபர்கள், மாமிசத்திலே இருக்கிறவர்கள், அடுத்த நிமிஷம் நடக்க போற சம்பவம் வரை அவங்களுக்கு தெரியாது. மறைக்கப்பட்டு இருக்கிறதுனால
தேசத்துல வர அழிவோ, கஷ்டமோ, நாசமோ, மோசமோ, தீங்கோ, சேதாரமத்தை குறித்து அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே எச்சரிக்கையாயிருங்கள், உங்கள் அறையை கட்டி கொள்ளுங்கள். எப்படி நமக்கு இந்த தீங்கு, பிரச்சனை, போராட்டத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்? அவர் ஒருவர் தான் பரிகாரி, நம்மளை காக்கிற தெய்வம். அருமையான சகோதரியுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்தது? எப்படிங்க தேற்ற முடியும்? நான் சமாதான பிரபு, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருவேன். மகன் மரித்து போனாலும் அவங்களுடைய ஜெபத்தை விடாத பிடிச்சதுனால அவருடைய சமாதானம் தான் அந்த சகோதரி இன்னைக்கு இப்படி உயிரோடு வச்சிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் தன்னுடைய சொந்த ரத்த சம்பந்தப்பட்ட நேசிக்கிற பிள்ளைகள் இறந்ததுனால அப்படியே உடம்பெல்லாம் கெட்டு அழிஞ்சு அப்படியே சொற்ப நாளைக்குள்ளே மரித்து போய் இருக்கிறத காண முடியும். எனக்கு அன்பானவர்களை, தயவு செய்து ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. இன்னைக்கு நிறைய மனுஷர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோம்? ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம். ஆமோஸ் 9. எல்லடையினால் சலித்திருக்கிறது போல் இஸ்ரவேலின் வம்சத்தாரே எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்து இருக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன், ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. ஆண்டவர் பிள்ளைகளாய் இருக்கிற கோதுமை மணியானது தரையில விழாது. ஆனால் ஆண்டவரை அறிய மனதில்லாமல் அறிந்தும் அறியாமலும் பாவம் செய்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு என்ன வருமாம்? ஜல்லடையினால் சலித்திருக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்திருக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். அல்லேலூயா. தயவு செய்து கர்த்தரை ஏமாற்ற ஒரு மனுஷரால முடியாது. நம்ம சுய பொந்தில நினைச்சுக்கலாம், நம்ம செய்யறதை யாரு பார்க்கா? அங்க ஆண்டவர், இங்க அசுத்தம், அது பெரிய துரோகம். தயவு செய்து எச்சரிப்போடு சொல்லுகிறார், அவர் சர்வ ஞானி, அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நீ பாதாளத்திலிருந்து பாவம் செய்தாலும் அவர் அதை கண்டுபிடிச்சிருவார். தயவு செய்து பிரியமானவர்களே, அவர் சலித்து நம்மளை அந்த ஆபத்துக்கு கட்டளை இடுவதற்கு முன்னால மற்ற மனுஷர்களை கோதுமை மணியே தரையில் விழுவதில்லை. அவருக்கு பிள்ளைகளாய் ஒரு வசனம் உண்டு இல்லையா? கோதுமை மணியே அவருடைய களஞ்சியத்திலே சேர்த்து பதரையோ அக்கினான் சொன்னார். நம்ம கோதுமை பதரா இருக்கக்கூடாது, மணியா இருக்கணும். அவருடைய களஞ்சியத்திலே சேர்க்கப்படுகிறவர்களாய் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க அந்த 10வது வசனம் சீக்கிரம். தீங்கு எங்களை அணுகுவதில்லை, தீங்கு எங்களை அணுகுவதில்லை, எங்களுக்கு நேரிடுவதில்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். கவனிங்க, தீங்கு எங்களை அணுகுவதில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்தவங்க எல்லாம் சொல்லும்போது, அம்மா பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு விரோதமாக அவருக்கு பிடித்தம் இல்லாத காரியம் செய்யக்கூடாது, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் வராது, நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அறியாமல் இருக்கிற எனக்கு அன்பானவர்களே, எனக்கு ஒரு சகோதரர் தெரியும், நல்ல ஒரு ஆரோக்கியமான நண்பர். ஆனால் இந்து மார்க்கத்தில் தான் இருக்கிறார். பர்ஃபெக்டாக இருப்பார், கரெக்டாக இருப்பார், ஒரு நூல் அளவு அவர்கிட்ட ஒரு வித்தியாசம் காண முடியாது. ஆனால் அவர் சொல்லுகிறாரு, நான் அன்பா இருக்கிறேன், ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், தான தர்மம் செய்கிறேன். அப்போ இந்த சுவிசேஷம் நான் அறிவிக்கும் போது அவர் சொல்லுவார், பிரதர் என்னிடத்துல நீங்கள் சொல்கிறது எல்லாம் இருக்குது போதும், அதனால நாங்கள் இங்கே தான் அன்பே செய்வோம் அப்படின்னு முடிச்சிட்டார். அவருக்கு என்ன தெரியல, தீங்கு நம்மளை அணுகுவதில்லை. ஏன்னா நம்ம உண்மையாக இருக்கிறோம். கொஞ்சம் கவனித்து கேளுங்க, பரிசுத்தம், பர்ஃபெக்ட் அன்பு, அவரை போல அந்த மார்க்கத்தில் அப்படி ஒரு மனுஷனை பார்க்கறது மிக அரிது. நீங்கள் சொன்னீங்க, நீங்களே தானே சொல்கிறீங்க, தேவன் அன்பாக இருக்கிறார், அன்பாக இருங்க, கெட்ட பழக்க வழக்கத்தில் மாறுங்க, அடுத்த ஆள் கொடுத்து உதவுங்க, பிறருக்காக ஜெபம் பண்ணுங்க, இதை தான் நானும் செய்கிறேன். ஆனால் பிரியமானவர்களே, அவர்களையும் இதில் சேர்த்து தான் ஆண்டவர் சொல்வார், தீங்கு, அதனால தீங்கு எங்களை அணுகுவதில்லை. நான் தான தர்மம் செய்கிறேன், என் ஜனத்தை எல்லாரையும் நேசிக்கிறேன், என்னால் யாருக்கும் ஒரு கடுகளவு பாதிப்பு இதுவரைக்கும் வந்தது கிடையாது. யார் இடத்துல 10 பைசா நான் கூட்டி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, யாருக்கிட்டையும் அநியாயமாக ஒரு 10 பைசா வாங்கினது கிடையாது என்னுடைய ஆயுசு நாளில் இருந்து. அதனால் நான் சொர்க்கத்துக்கு போவேன். தப்பு பிரியமானவர், இயேசு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, பரலோகத்தை காண முடியாது. அப்படி இருக்கிறவங்கள் ஏமாற்றப்படுகிறவர்கள், ஏமாந்து போவார்கள் நம்ம நல்லதை செய்வோன்னு சொல்லி. ஆனால்
கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து பாவம் செய்தால், வழிமாறி நடந்தால், அது பெரிய, அதிலிருந்து நம்ம மீளவே முடியாது. தயவு செய்து தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் சனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லோரும் பட்டயத்தினால் சாவார்கள். தயவு செய்து ஆண்டவர் எச்சரிப்பு. அவர் ஒருவர் தான் ரட்சகர். நான் ஒரு புழுத்த குடிகாரங்க. தயவு செய்து நான் ஒருக்கா சொல்கிறேன், குடிக்கலைன்னா என்னால் இருக்க முடியாது. மெட்ராஸ் வண்டி நைட்டு 2 நாள் முழிச்சு வேலை பார்த்துட்டு வந்து இறங்கி பஸ் ஸ்டாண்டோட இறங்கி நேராக ஒரு டிரைவர் வீட்டில் போய் பார்ட்டி நல்ல புல் பாட்டில் பிராந்தி மெட்ராஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து அங்கே குடிச்சிட்டு ஃபுல்லாக பூஸ்தாகி தான் வீட்டுக்கு வருவேன். அப்பேற்பட்ட மொட குடியாரன், இங்கே கொஞ்சம் கவனிங்க, மொட குடியாரன் என்னைக்கு ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனோ அதை சீனி அப்படியே ஒதுக்கி வச்சிருக்கிறேன். தயவு செய்து, அதான் கிறிஸ்துவின் அன்பு. அது ஒரு தியாகம் போலதான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறுசியாக மாறணும். அப்பந்தான் ஆண்டவர் அவனை அணைத்துக் கொள்ள முடியும். காரியம் சீக்கிரத்தில் வாய்க்கும். அல்லேலூயா. எங்கள் துக்கத்தை சீக்கிரத்திலே மாற்றினார். இந்த சகோதரி சொன்னது போல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உதாரணத்துக்கு நான் 2-3 வார்த்தைகளை சொல்லுகிறேன். இந்த எச்சரிப்பு, தீங்கு வருகிறது, ஆபத்து கிட்டி சேருகிறது, நீ அரணை காத்துக்கொள் என்று சொல்லி அவர் சொல்லதுக்கு கீழ்ப்படியாம மெத்தனமா ஆமாம் வரைச்சில பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம். 2004 தீங்கு வந்ததை குறித்து வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்திலே எழுதி வைத்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை. எரேமியா 1:14 ஆண்டவர் சொல்லுகிறார், வடக்கு தேசத்து, நான் மாத்தி சொல்ல கொஞ்சம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லாரும் மேலும் வரும். கொஞ்சம் கவனிங்க, வந்ததா வரலையா? வேதம் 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. ஆனால் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நம்ம தேசத்துல வட மாநிலம் இந்தோனேசியாவிலிருந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் அந்த தீங்கு வந்தது. யாரும் மறக்க முடியாது. 2004 டிசம்பர் 2004 அல்லேலூயா 2004 அந்த அந்த நம்ம கிறிஸ்துமஸுக்கு ஒரு நாளைக்கு முன்னால 25 கிறிஸ்துமஸுக்கு ஒரு நாளைக்கு முன்னால வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லோரும் மேலும் வரும் என்று ஆண்டவர் எச்சரித்தார். அதனுடைய விளக்கம் நான் பின்னால சொல்றேன். அல்லேலூயா. எரேமியா 6:1 அது இருக்குது. பென்யமீன் புத்திரரே, நீங்கள் எருசலேமின் நடுவில் இருந்து ஏகமாய் கூடி ஓடி தொக்கோவாவில் எக்காளம் ஊதி பெக்கேதேரின் மேல் அடையாளமாக நீ வெளிச்சம் காட்டுங்கள், தீ வெளிச்சம் காட்டுங்கள். ஒரு தீங்கும் மகா சங்காரமும் வடக்கே இருந்து தோன்றுகிறதா இருக்கிறது. தீர்க்கதரிசி மூலமாக இந்த தேசத்துக்கு வடக்கே இருந்து, வடக்க நம்ம தெற்கு இருக்கோம், வடக்க தான் அந்த இந்தோனேசியா வடக்கிலிருந்து தீங்கு வரும்னு சொன்னார். சரி, இதனுடைய அடையாளம் பரிபூர்ணமாக வந்ததை நம்ம பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 47வது அதிகாரம் 2வது வசனம். எரேமியா 47:2 பாருங்க. அதுல என்ன நடந்தது? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ வடக்கே இருந்து ஜலம் பொங்கி பிரவாகமாகி தேசத்தின் மேலும் அதிலுள்ள எல்லாவற்றின் மேலும் நகரத்தின் மேலும் அதில் குடி இருக்கிறவர்கள் மேலும் புரண்டு ஓடும். அப்பொழுது மனுஷர் கூக்குரலிட்டு தேசத்தின் குடிகள் எல்லாரும் அலறுவார்கள். கொஞ்சம் கவனிங்க, எல்லாருக்கும் தெரியும், இது யாரும் மறைத்து சொல்ல முடியாது. ஓப்பனா நடந்த சம்பவம். 2004 அந்த சுனாமி வரும்போது என்ன நடந்தது தெரியுமா? நம்ம வேற எங்கேயும் வேண்டாம், நம்ம வேளாங்கண்ணி கடற்கரை சைடு தான் அவ்வளவும் பாதிப்பு. வடக்கே இருந்து வடக்கத்திலிருந்து தெற்காத்தம் கன்னியாகுமரி முக்கு வரைக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த சுனாமி எப்படி வந்தது? அல்லேலூயா. வடக்கே இருந்து வந்தது. அந்த கடலோரமாக வந்து வேளாங்கண்ணி கடற்கரையில் அந்த சமயம் பார்த்து ஒரு சகோதரர் தன்னுடைய நிறைமாத கர்ப்பிணியாய் இருந்த மகளை வாக்கிங் குடித்து போயிருக்கார் கடற்கரை விளையாட்டு, கையை பிடிச்சு. அப்போது சுனாமி பேரலை திடீரென்னு வந்துட்டு அதை பார்த்து எல்லா மக்களும் ஓடுறாங்க. பனைமர அளவு ஒசரமாக வந்திருக்கு. இவரும் ஓட முடியாது, எதிர்பார்க்கல.
அதான் தீங்கு நாள் வருகிறது எதிர்பார்க்காம பிள்ளையை இழுத்து பார்த்துருக்காரு. வழியில் எப்படியுமே இவ்வளோ பிடிச்சி இழுத்து நம்ம கொண்டு போக முடியாது, நம்மளாவது ஓடி தப்பிடுவோன்னு சொல்லி கர்ப்பவதியான அந்த அதுக்கு அது 3வது வசனத்தில் தான் இருக்கு. சாரி, 3 போடுங்க. அவர்களுடைய பலத்த குதிரைகளுடைய குளம்புகளின் சத்தத்தையும் அவர்களுடைய ரதங்களின் கடகடப்பையும் அவர்களுடைய உருளைகளின் இரைச்சலையும் கேட்டு தகப்பன்மார் தங்கள் கை அயர்ந்து போனதினால் தங்கள் பிள்ளைகளையும் நோக்கி பாராதிருப்பார்கள். கொஞ்சம் கவனிங்க, தகப்பன்மாருடைய கை அயர்ந்து போனதினால தங்கள் பிள்ளைகளையும் நோக்கி பாராது இருப்பார்கள். வேளாங்கண்ணி கடற்கரையில் முழு நிறைமாத கர்ப்பிணி மகளை வாக்கிங் குடித்து போறாரு. பேரலை, சுனாமி பேரலை வந்து விட்டது. அவர் பார்த்து ஐயோ நம்மளாவது ஓடிடுவோன்னு சொல்லி மகளை அப்படி விட்டு போய்விட்டார். பிள்ளைகளையும் நோக்கி பாராது இருப்பார்கள். வசனம் எவ்வளவு ஜீவன் உள்ள வசனம். ஆனால் அங்கே சம்பவம் என்ன நடந்தது தெரியுமா? சுனாமிக்கு கூட இறக்கம் வந்து இவர் ஓடினார், அவரை பிடிச்சி உள்ளே கொண்டு போயிட்டு இந்த சகோதரி அப்படியே கர்ப்பவதியான ஒரு பக்கம் ஒதுங்கி போயிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த நாள் பேப்பரில் பக்காவா அழகா திருத்தமாக எழுதி போட்டான், இப்படி மகளை வாக்கிங் குடித்து போனவரை சுனாமி இழுத்து கொண்டு போயிட்டு அவள் பிழைத்து கொண்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தகப்பன்மார் தங்கள் கை அயர்ந்து போனதினால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். அதை தொடர்ந்து என்ன நடக்கு தெரியுமா? ஏசாயா 51:15 அந்த சுனாமியினுடைய விளக்கத்தை சொல்றேன். தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே, தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது அந்த சுனாமி எப்படி வந்தது தெரியுமா? சமுத்திரத்தை குலுக்கி அடியில் உள்ள தொழியெல்லாம் அப்படி வந்து குறு கருகருத்து தான் வந்து சமுத்திரத்தை குலுக்குகிற வசனம் சொல்லுகிறது. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். சமுத்திரத்தை எந்த வல்லமையினால குலுக்க முடியுமா? குலுங்கி கலங்கி சமுத்திரமே திரண்டு அந்த தண்ணி கரையில வந்து விழும்போது தொழியா தான் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் அதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய வல்லமையை பார்த்தீங்களா? சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். மெரினா பீச், சென்னை மெரினா பீச்சில் அந்த சுனாமி எப்படி வந்தது தெரியுமா? கடற்கரை உள்ள கிடக்குது, 1 கிலோமீட்டர் உள்ள. அந்த பெருநாளை வந்ததுனால அந்த ரோடு, மெயின் ரோடு ஃபுல்லாக தண்ணி, அப்படி அந்த கடையெல்லாம் இழுத்துட்டு போயிட்டு சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். எப்படி பெரிய மகத்துவமான வார்த்தை! அப்ப அது நடந்தது உண்மையானால் ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமும் தேசத்தில் நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் சத்தியம். உலகத்திலே நடக்கிற காரியங்களை சத்தியமாக அப்படியே பிரதிபலிக்கிறது ஒரே வேதம், கிறிஸ்தவ வேதம், பரிசுத்த வேதாகமும் ஒண்ணுதான். அல்லேலூயா. இப்போது அந்த 5 போடுமா? இப்போது அந்த 5 ஆமோஸ் 9:5 பாருங்க. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்தை தொட அது உருகி போகும். அப்பொழுது அதன் குடிகள் எல்லாரும் புலம்புவார்கள். எங்கும் நதியாய் புரண்டோடி எகிப்தினுடைய ஆற்று வெள்ளத்தை போல் வெள்ளமாகும். இதே நிலை தான் இனி நடக்க போகுது. என்னைக்கு 2004 சுனாமி வந்து ஜனங்கள் எல்லாம் தத்தளித்து அந்த புத்தளம் பக்கம், என் சகோதரி தங்கச்சி அங்கே தான் இருக்கா, அங்கே பக்கம் நிறைய பேர் சுனாமி இழுத்துட்டு போயிட்டான். வேடிக்கை பார்க்க போனவங்க ஏதோ சுனாமி ஒரு மீனெல்லாம் வந்து கரையில் கிடக்கான்னு பார்க்க போனவங்கள சுனாமி இழுத்துட்டு போயிட்டு. இதே சூழ்நிலை தான் வரக்கூடிய காலங்களில் நடக்க போகிறது. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்தை தொட அது உருகி போகும். அப்பொழுது அதன் குடிகள் எல்லோரும் புலம்புவார்கள். எங்கும் நதியாய் புரண்டோடி எகிப்தினுடைய ஆற்று வெள்ளத்தை போலாகும். அல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே,
சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக் கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக் கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணகம் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணகம் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, தயவு செய்து அது நடந்தது உண்மையானால் இதுவும் நடக்குது சாத்தியமே. கண்டிப்பா. அப்ப என்ன செய்யும்? மின்னலை போல கர்த்தருடைய வருகை இருக்குமா? நாலா பக்கமும் வானத்திலிருந்து அக்கினி வரும். நீ சம்பாதிச்சு வச்சது எல்லாம் வெந்துருகி சாம்பலாகும். ஒரு பைசா நீ எடுத்துட்டு போக முடியாது. நீ இப்போ ஓடி ஓடி சேர்த்து சேர்த்து அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பிடிக்க அப்படி எப்படி வச்சிருக்கிறதெல்லாம் போயிடும். நீ மட்டும்தான் தப்புவா. ஒன்று ஆத்துமா பிழைக்கணும்னு சொன்னால் ஆண்டவரை அண்டிப்பார். அல்லேலூயா. நீ இந்த காலத்தில் ஆண்டவருக்கு பொக்கிஷம் சேர்த்து வை. நீ இந்த பூலோகத்தில் வாழும்போது ஆண்டவருக்காக ஏதாவது சேர்த்து வச்சா அது பரலோகத்தில் அந்த பொக்கிஷம் பாதுகாக்கப்படும். பூமியில் சேர்த்து வைக்கிறதெல்லாம் வெந்துருகி தான் போகும். அல்லேலூயா. அந்த சுனாமி பாருங்க, அதே சுனாமி நம்மளை சுற்றி 4 பக்கமும் கடல். எல்லாரும் நம்ம நல்லா படித்தவங்க தெரியும். நம்ம சுற்றி கடல், நம்ம ஒரு தீவில் இருக்கிறோம். 4 பக்கம் இருக்கிற கடல் சுனாமி 4 பக்கம் வந்தாச்சுன்னா நம்ம அவ்வளவுதான், முடிஞ்சு. அந்த சுனாமி சில நிமிஷம் இருந்தது, சில மணிக்கூர் இருந்தால் என்னங்க ஆகும்? நாமெல்லாம் கடலுக்குள்ளே தான் இருப்போம். இதுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் ஏதோ எச்சரிப்பாக அதை மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறார். அதிலும் லட்ச பேர்கிட்ட அழிஞ்சு போனாங்க. எனக்கு அன்பானவர்களே, வந்த பிறகு ஐயோ செத்த பிறகுதான் சுடுகாடு பார்க்கக்கூடாது. சாவதற்கு முன்பாலே எல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ளணும். சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, எசேக்கியா தீர்க்க தரிசி புஸ்தகம் 33வது அதிகாரம் 2வது வசனம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற சில காரியம், வெளிப்படுத்தின காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். போன வேளக்கிழமை கர்த்தருடைய செய்தியை நிறைய, போன வேளக்கிழமைக்கு முந்தின வேளக்கிழமை, அப்போ இல்லை முந்தின வேளக்கிழமை, ஆமாம், நிறைய பேருக்கு கேட்டு இது சரிப்படாது, நாங்களும் செபிக்கத்தான் செய்யும். ஒரு கூட்டம், ஒரு ஆள்கிட்ட நான் யாரையும் நான் குறிப்பிட்டு பேர சொல்ல விரும்பலை. அது நாங்களும் ஜெபம் பண்ணுறோம். சரி, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடு பேசி அவர்களோடு சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைத்த பின்பு. கவனிங்க, சபையை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். எந்த காரணம் இல்லாமல் எதையும் ஆண்டவர் செய்ய மாட்டார். நாங்க எங்களுடைய சுவிசேஷம் சாட்சி தான். ஆண்டவர் என் பிள்ளையை எடுத்துக்கொண்ட பிறகு நாங்கள் பட்ட கஷ்டம், துயரம், நன்மை, இரக்கம், இதெல்லாம் தான் சாட்சியாக சபையாக சொல்லி வருகிறோம். ஆனால் குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது இந்த சபையை கட்ட சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டார். நான் எவ்வளவோ மடித்தேன். ஆண்டவரே, பிரச்சனை வரும், இந்த ஊரில் எதிர்ப்பு வரும், இல்லை நான் பார்த்துக்கிடுவேன்னு சொல்லி அது ஒரு பெரிய கதை. அதெல்லாம் சொன்னால் இப்போ சொல்ல முடியாது. அப்படி இந்த கட்டை கடினார். ஆண்டவருடைய சித்தம். அவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த நம்பி ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை பார்த்து எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு. அருமையானவர்களே, ஒருவேளை நாம் படிப்பில குறை உள்ளவன், அழகுல குறை உள்ளவன், ஐஸ்வர்யம் இல்லாதவன், ஒரு மந்த புத்தி உள்ளவன், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை அறிந்திருக்கிறார். ஆனால் வந்திருக்கிற இவ்வளவருக்கும் நான் தான் காவல்காரன். இது தெய்வ சித்தம். அதுக்கு பிறகு வரிசையை பாருங்க. 3வது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது. போதும், இதுல கொஞ்சம் நிறுத்துவோம். அப்ப செபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார்,
இப்ப நீங்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படிதானே? உதாரணத்துக்கு நம்ம கணேசு மகிழா இப்படி குறிப்பிட்ட நபருக்கு செபிக்கும் போது காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார்.